Bye bye. அப்புறம் வரேன் நான். நீ விளையாண்டுட்டு. Hello guys, welcome back to Lava BMS vlog. ஹாய், இன்னைக்கு இந்த vlogல எங்களோட டெய்லி ரொட்டீன் பத்தி பார்க்க போறோம். காலையிலே பால் வாங்கி ஷீரோக்கு பிஸ்கெட் பால் வச்சுட்டு நாங்களும் டீ குடிக்க உட்காந்தாச்சு. சார் செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டாரு எங்கள்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்காக. எப்ப பார்த்தாலும் ஷீரோ அவனோட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறா, என்னோட ஸ்நாக்ஸ்க்கும் பங்குக்கு வந்துடுறான். பட்டு பேபியும் காலையிலேயே எந்திரிச்சு வந்துட்டா. தலையில கொண்ட ஊசி ஒன்று மாட்டிருந்தேன், அந்த மணியில பிடிச்சி விளையாடிட்டு காலையிலேயே வந்து ரொழு பண்ணிட்டு இருந்தா அவ. அம்மா அவ காலையிலேயே ஏறி கொஞ்சத்துக்கு வந்துட்டா. பட்டு ஒரே கொஞ்ச நாள் தான் ஓடுவேன்னு இறங்கவே இல்லை. அப்புறம் எப்பயும் போல காலையில் ரொட்டீன் வீடு கூட்டி தொடச்சிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. எங்க அம்மா கூட்ட நானும் ஒரு மூலையில குப்பை போட்டுட்டே இருந்தேன், அவங்களும் ஒரு மூலையில கூட்டிட்டே இருந்தாங்க. பட்டுக்கு இது ஒரு டெய்லி ரொட்டீனாவே ஆயிப்போச்சு. நாங்க எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அவ தீனி சாப்பிட்றதுல எங்க தட்டுல ஏறி உட்காந்து சாப்பிட்டாதான் அவளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நடுவில் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் டைம். பால்வாடியில சத்துமாவும் முட்டையும் கொடுக்கறதுனால நானு அம்மா பாப்பா எல்லாம் போய் வாங்கிட்டு இருந்தோம். பாப்பா அந்த கேப்ல போய் ஸ்நாக்ஸ் எல்லாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா விளையாண்டு இருந்தா. நாங்க கூப்பிட வரவே இல்லை. ஆமா, மேடம் பேபி அழுவாங்கன்னு பார்த்தா அழுவல. ஜாலியா போய் உட்காந்து அவங்களோட மிங்கிள் ஆயிட்டா. அவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. என்ஜாய் பண்ணா கொஞ்சம். இவன் மிங்கிள் ஆகிறத பார்த்துட்டு அங்க இருக்க டீச்சர் கொண்டு வந்து விடுங்க, கொஞ்சம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொண்டு வந்து விட்டு போக சொல்லியிருக்காங்க. எனக்கு இனிமேட் லீவு, பாப்பாக்கு இனிமேட்டு பால்வாடி இருக்கானா நானும் அங்க போய் உட்காந்து விளையாண்டு இருப்பேன் பாப்பா கூட. பாப்பாக்கு துணையா ஒரு என்ன சாப்பிட்ற உய் இங்கே இருக்கியா? அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரட்டாம்மா. சரி பாய், டாட்டா, பை பாய். அப்புறம் வரேன் நான். நீ விளையாண்டுட்டு. மாவை வாங்கிட்டு வந்தோன்னே ஏதாவது செஞ்சு கூடன்னு ஒரே தொல்லை. சரி உனக்கு புட்டு செஞ்சு தரேன், புட்டு வேணும், கொஞ்சம் இங்க இருக்க வெசல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுன்னு சொன்னேன். அவளும் அமைதியா செஞ்சு கொடுத்தா. இதுதான் சாக்கடை. எங்க அம்மா என்ன பாத்திரம் விளக்க விட்டுட்டாங்க. இவ்வளவு என்ஜாய் பண்றனோ இல்லையோ எங்க அம்மாவுக்கு நிறைய வேலை செஞ்சு தரேன். ரொம்ப தொல்லை பண்றா எங்க அம்மா. மாவுல கொஞ்சம் சர்க்கரை, தேங்காய் துருவல், உப்பு கொஞ்சமா போட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பிள்ளைங்களுக்கு வெவிச்சு கொடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. பேக்கெட் மாவு ஃபுல்லாவும் காலி ஆயிடுச்சு அன்னைக்கு. ஸ்கூல் டயத்துல கூட பரவாயில்ல, லீவ் டயத்துல இந்த பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போயிடுது. ஆமா, சாப்பிட மாட்டேன்னா பண்ணுவேன். என் பிள்ளைங்கெல்லாம் சுத்தமா திங்காது. அதனால இது மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா சின்னதும் சாப்பிட்றது, பெருசும் சாப்பிட்றது. ஸ்நாக்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா தண்ணி தெளிச்சா போதும். இந்த மாவுக்கு உருட்டி வச்சுட்டேன். அதை கட்டி ஒரு கை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. சும்மா 5 நிமிஷம் வெவிச்சாலே போதும், நல்லா வெந்துருது. வெவிச்சு இந்த பிள்ளைங்க கையில ஆளுக்கு ஒன்று போட்டாச்சு. உருட்டி வைக்கிறதுக்குள்ளேயுமே அங்க 2-3 உருண்டை காலி ஆயிடுச்சு. வந்து தூக்கிட்டு போயிட்டாளுங்க ஆளுக்கு ஒரு ரவுண்டு. இந்த கேப்ல சாதமும் வச்சாச்சு. சாதம் உள்ள புடிச்சு வந்துருச்சு. கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. கொழுக்கட்டை வெறும் சாதம் வேவும் கரெக்டா போயிடுச்சு. எல்லாருக்கும் கொழுக்கட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நானும் 2 பீஸ் சாப்பிட்டுட்டு மத்தியானம் எல்லாம் தூங்கியாச்சு. இந்த கூத்து ஈவினிங் டீ பிரேக்ல நடந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்பா நொங்கு வெட்டி தந்தாங்க. நொங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் நொங்கு இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளே பனை மரத்துலேருந்து எடுத்துட்டு வந்து நொங்கு அறுத்து சாப்பிட்றது யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வண்டி செஞ்சு விளையாட யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. என் பொண்ணும் இதுல வண்டி செஞ்சு கேட்டா. ஆனா இது கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு, வண்டி செய்ய வராது அப்படின்ட்டாங்க.
நொங்கு வெட்டினோடனே எங்கள் வீட்டு சார் ருசி ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதை உட்காந்து வீடியோ பிடிச்சிட்டு இருந்தோம். நான் நொங்கு குடிக்கிறேன்னு எல்லா தண்ணியும் தூக்கி மேலே ஊற்றிக்கிட்டேன். நொங்கு ரொம்ப டேஸ்டா இருந்தது. அப்படி இல்லம்மா எல்லாத்தையும் நீயே அமுக்கிட்ட. அந்த வீட்டை மத்தியானமே க்ளீன் பண்ணிட்டோம். அதனால இங்கே கொஞ்சம் பாத்திரம், டீ குடிச்ச பாத்திரம்லாம் இருந்தது. அதெல்லாம் சீக்கிரம் விலைக்கு போட்டுட்டு பூஜை நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால பூஜைக்கு ரெடி பண்ணணும். மகியை கொஞ்சம் அங்கே க்ளீன் பண்ண, பழைய பூவெல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொன்னேன். மகி அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டா. நல்ல துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி புது பூ மாற்றிட்டா. பூவெல்லாம் அவளுக்கு எட்டலை, அதனால மேலே ஏறி ஏறி எட்டி கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. பழைய பூவெல்லாம் மாற்றிட்டு புது பூ வச்சு விலைக்கும் ஏற்றிட்டா. அவளே நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாமி ரூம் வேலையும் இன்னைக்கு மேடமே முடிச்சுட்டாங்க எனக்காக. Cartoons on the truck. வேலுக்கு மட்டும் பாப்பாக்கு பூ வைக்க தெரியல, அதனால மாமா வந்து வேலுக்கு கொஞ்சம் மட்டும் பூ வச்சு கொடுத்துட்டாங்க. சாயந்தரம் குடிச்ச பால் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு படுத்தாச்சு. ஆனா தூங்குனது என்னமோ நைட்டு 1 மணிக்கு தான். மேடம், குட்டி மேடம் ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த சம்மர்ல இவங்களோட டெய்லி ரொட்டீன் இதுதான். மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.